ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 9வது அத்தியாயம். பிரகலாதாழ்வார் பின்னும் கூறுவார். உச்சினி பட்டணத்தில் சாந்த குணமுடையவளாயும் உதாரனாயும் ராஜ்யபாரம் செலுத்தி வந்த உதயணன் என்கிற அரசன் ஒருவன் இருந்தான். ஒரு காலத்தில் அவ்வரசன் தன்னுடைய மந்திரி பிரதானிகளுடன் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்று தன் பத்தினியாகிய சுசீலை சகிதமாய் புறப்பட்டு ரதத்திலேறி கொண்டு போகும் வழியில் அநேக ரிஷிகளினால் சூழப்பட்டு தபசு செய்கிற வசிஷ்ட மகரிஷியை கண்டு ரதத்தை விட்டிறங்கி அவரை சேவித்தான். மகரிஷியும் அரசனை பார்த்து, ஓ ராஜனே, இவ்விடம் அந்த காரணம் என்னவென்று கேட்டார். அரசன் அதற்கு, சுவாமி, எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, போகத்திலும் ஆசை கிடையாது, ஆகையினால் தீர்த்த யாத்திரை செய்யலாம் என்று புறப்பட்டு வந்தோம் என்றான். அதை கேட்ட வசிஷ்ட முனிவரும், தீர்த்த யாத்திரை போக வேண்டாம், சந்திர வம்சத்தில் பிறந்த உனக்கு இனிமேல் யவ்வனம் வரப்போகிறது என்று சொன்னார். இதை கேட்ட அரசனும், சுவாமி, எவ்விதம் எனக்கும் என்னுடைய பத்தினிக்கும் யவ்வனம் வரக்கூடும் என்று வினவினான். வசிஷ்டர் அதற்கு, ஓ அரசனே, சொல்லுகிறேன் கேள். அமிர்தம் கடையும் போது அமிர்தத்திலிருந்து உண்டான துளசி தேவியை நீங்கள் பூஜித்தால் அவளுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு யவ்வன தசை உண்டாகும். அப்பொழுது உங்களுக்கு பரதன் என்கிற புத்திரன் ஜனிப்பான். அவனால் இந்த வருஷத்திற்கு பாரத வருஷம் என்று பெயர் வரப்போகிறது. உன்னுடைய குலம் விருத்தியடைகிற விஷயத்தை சொல்லுகிறேன் கேள். துளசி ஸ்ரீசதே தேவி புண்ணியதே என்னும் மந்திரத்தை உச்சரித்து துளசி தேவியை சோடசோபசாரத்தினால் பூஜிக்க கடவாய். அத்துளசி தலங்களினால் பகவானையும் அர்ச்சிக்க கடவாய். நல்ல புண்ணிய தீர்த்தங்களினால் துளசி தேவியின் அபிஷேக தீர்த்தத்தை உட்கொள்ள வேண்டியது. அத்தீர்த்தத்தில் மிகுந்த ஜலத்தால் உன்னுடைய பத்தினியை ஸ்நானம் செய்து வைக்க வேண்டும். துளசி தருக்களை வைத்து நிரம்ப வளர்க்க வேண்டும். புண்டரிகாசனாக பகவானை பூஜை செய்ய வேண்டும். துளசி வைத்திருக்கிற இடத்திலேயே எப்பொழுதும் பத்தினியுடன் இருக்க வேண்டும். இப்படி ஒரு வருஷ காலம் இருந்தால் உங்கள் இருவருக்கும் யவ்வனம் வரும் என்று உரைத்தார். அவ்வசனத்தை கேட்ட அரசனும் தன் பட்டணம் போய் நூதனமான தன் ஒரு தேசம் உண்டு பண்ணி மண்வெட்டிகளினால் கொத்தி துளசி விதைத்து கற்பூர கொடிகளினால் பாத்தி கட்டி பாலினால் ஜலம் பாய்ச்சி புஷ்பங்களினாலும் இதழ்களினாலும் அர்ச்சித்து 1000 கருந்துளசிகளை உண்டு பண்ணினான். 1000 சால கிராமங்களை பூஜை செய்தான். சங்கத்தினால் அபிஷேகம் செய்து 1000 நாமங்களினாலும் அர்ச்சித்த துளசி தலங்களை பூசித்தான். இவ்வாறு அரசனும் அவன் பத்தினியும் அவ்விடத்திலேயே போய் வசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு வருடம் பூஜை செய்து ஒரு நாள் அவ்விடத்தில் இருக்கும் தடாகத்தில் இவர்களும் ஸ்நானம் பண்ணி எழுந்தவுடன் நல்ல யவ்வனத்தை அடைந்தார்கள். பிறகு அரசன் தன் வீடு போய் சேர்ந்து பத்தினியுடன் சுகமாக இருந்து வருகிற நாளில் ரதன் என்கிற பிள்ளையை பெற்றான். யாவனுடைய பெயரினால் பாரத வருஷம் என்று இத்தேசத்தின் விவகரிக்கிறார்களோ அப்படிப்பட்டவனது ராஜ்யத்தில் அவ்வரசன் வெகு காலம் ராஜ்யபாரம் செய்து முடிவில் பத்தினியுடன் வைகுண்ட பதவி அடைந்து நிரதிசய இன்பமுற்றான் என்று உரைத்தருளினார். பாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் பரதோபாக்கியானமான 9வது அத்தியாயம் சம்பூரணம்.